ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா அல்சருக்கு சிம்டம்ஸ் எப்படி, கேசஸ் எப்படி, ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். அல்சர் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு அல்சர் வந்துச்சுன்னா மவுத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு காயம் மாதிரி வரும். மவுத்து வாயில் வந்து பார்த்திங்கன்னா உதட்டுக்குள்ள நாக்கில் அந்த மாதிரி தான் வாய் புண்ணு மாதிரி காயம் மாதிரி வரும். அதை வந்து பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். காயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்கும். பார்த்துங்க, நல்லா பாருங்கள் எப்படி காயம் இருக்கணும். இந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒயிட்டாக தெரியும், வாயிலே கொஞ்சம் பெயினும் இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து சிம்டம்ஸ்லாம் என்னென்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தா, இல்லைன்னா அப்பர் அப்டமல் பெயினாக இருக்கும், நாசியா வாமிட் வர மாதிரி இருக்கும், அப்புறம் வந்து லெக் ஆஃப் அப்பண்டிக்ஸ் வலிக்கும், அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் ஆகும், ஹார்ட் பர்ன் ஆகும். சிம்டம்ஸ்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். கேசஸ்லேயே வந்து வயிறு எரிச்சல் இருக்கும், ரொம்ப எரிச்சல் இருக்கும். அடிக்கடி காலைல சாப்பிட்டாலும் எரிச்சல் இருக்கும். நீங்கள் தயிர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் டேப்லெட் அதுக்கு ஏற்ற மாதிரி டாக்டர் கன்சல்ட் வாங்கி டேப்லெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வயிறு வந்து நல்லாயிருக்கும். இது வந்து அல்சர் வந்து ரொம்ப நாள் விடக்கூடாது, அப்படியே வந்து கேன்சராக கூட அது மாறும். அதனால் அல்சர் வந்துச்சுன்னா அல்சர் வந்து நம்ம கரெக்டாக சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்து கரெக்டாக வந்து அதை சரி பண்ணிக்கணும். அல்சர் வந்து ரொம்ப நாள் விடக்கூடாது. எல்லாருமே வந்து அல்சரை வந்து கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. இந்த மாதிரி வீடியோ பார்க்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.